ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி ஃபாலோயிங். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லி இந்த மெத்தட் ஸ்கூலில் பெரும்பாலும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இது பழைய மெட்ரிகுலேஷன் புக்கில் உள்ள மெத்தடு தான். அதனால் நீங்கள் தைரியம் அந்த சம் செய்யலாம். ஃபைண்டு ஸ்கொயர் ரூட் லாங் டிவிஷன் மெத்தடு. இதை பாருங்கள், எக்ஸ் பவர் 4 12x மைனஸ் 12x கியூபு ப்ளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9. இதனுடைய கோஎஃபிஷியன்ட் 1 மைனஸ் 12 42 மைனஸ் 36 9. அதை தான் எழுதியிருக்கேன். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் எழுதியிருக்கேன் பாருங்கள். 1 மைனஸ் 12 1 மைனஸ் 12 42 மைனஸ் 36 9. இப்போ இந்த ஃபஸ்ட் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 இஸ் 1. அந்த 1 இங்கேயும் போட்டுக்கணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள், 1 வரும். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், கேன்சல் ஆகிடும். அடுத்த 2 நம்பரை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ இங்கே இருக்க 1 2ஆல் இன்ட்டு பண்ணணும், டபுள் ஆக்கணும். அப்படியே இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஆமாம். இப்போ இந்த -12 இங்கே இருக்க -12 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி -12 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 2 is 2 6 2 are 12 -6. அந்த -6 இங்கே போடணும். அதே மாதிரி இங்கேயும் போடணும். இந்த -6ஆல் இங்கே மல்டிபிள் பண்ணணும். 2 6 are -12 மைனஸ் ப்ளஸ் 6 6 are 36. அப்புறம் இதே மாதிரி சைனை சேஞ்ச் பண்ணணும். சைனை சேஞ்ச் பண்ணியாச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 6 கிடச்சிருக்கு. அடுத்த 2 நம்பரை அப்படியே கொண்டு வந்துடணும். இங்கே இருக்க நம்பர்ஸை ஃபஸ்ட்டு இதை நம்ம போட்டிருந்தோம். இதை டபுள் ஆக்குனா 2, இதை டபுள் ஆக்குனா -12, அதாவது 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்புறம் இந்த 6 இருக்கு பற்றியலா, இந்த 6ஐயும் இந்த 2வையும் டிவைட் பண்ணணும். 6/2 அடிச்சாச்சு 3. அந்த 3 இங்கே ஒன்றாந்து போடணும். இதை பாருங்கள், 6/2 இதாக இருக்குது. அடித்தா 3 கிடைக்குது. அந்த 3 கொண்டாந்து இங்கே கொண்டாந்து சால்வ் போடணும். அதே 3 இங்கேயும் போடணும். இப்போ நீங்கள் பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 2s are 6. இது 12 × 3 -36. 3 3s are 9. அதே நம்பர் தான் அப்படியே வரும். இதை மைனஸ் பண்ணால் 0 கிடச்சிருச்சு. இதை பார்த்துக்கோங்க. தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு இந்த இருக்க நம்பரு x² -6x + 3. அதைத்தான் இங்கே எழுதியிருக்கேன். x² -6x